இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை திரு இருதய ஆண்டவரின் பெருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்காகவும் உமது அன்பிற்காகவும் நீர் எங்களுக்கு செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுள் இஸ்ரவேல் மக்களின் பக்கம் இருந்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி ஆசி வழங்கினார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இவ்வாறு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், என் உள்ளம் உன் பக்கம் திரும்பி உள்ளது என்று வாசிக்கின்றோம். கடவுள் இஸ்ரவேல் மக்களை அன்பு செய்தார், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார். இரண்டாம் வாசகத்திலே நாம் ஆண்டவருடைய அருளை எவ்வாறு உணர்ந்து வாழ வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்டது என்பதை விளக்குகிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவற்றது. அவருடைய அன்பை உணர்ந்து நாம் நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், இயேசுவின் விழாவை ஈட்டியால் காவலர் ஒருவர் குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது என்று. இயேசுவே, எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தவரே, நீர் செய்த எல்லா தியாகங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமது திரு இருதய பெருவிழாவிலே உமது அன்பை உணர்ந்து நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்து வாழ அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் நாம் நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது இரக்கத்தோடு நமக்கு தேவையானதை செய்வார். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.